ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு நிஃப்டியோட சென்செக்ஸோட லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,022 இங்கே வந்தால் நம்ம புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே கால் ஆப்ஷன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம்னா 24,350 இங்கே வந்தால் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் ஆப்ஷன் எடுக்கலாம். நான் இந்த லெவல்ஸ் வந்தால் தான் ட்ரேட் எடுப்பேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐவியில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஐவியாக இருக்குது. 11 இருக்குது. பிலோ 15 இருக்குது. பிலோ 15 இருக்கனால மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆகி கன்சால்டேட் ஆகுறது, இல்லாட்டி கேப் டவுன் ஆகி கன்சால்டேட் ஆகுறது, இது மாதிரி தான் சான்ஸ் இருக்கு. ஓப்பன் ஆகி வைக்கிறதுக்கு, ஓப்பன் லோ வைக்கிறதுக்கு இது மாதிரி சான்சஸ் இருக்கு. அதாவது ஓப்பன் லோ வச்சிங்கன்னா ஹை சைடு ஒரு சைடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் ஹை வச்சாங்கன்னா இது மாதிரி லோ சைடு அங்கே கன்சால்டேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐவி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ இருந்தாலும் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். இந்த நிஃப்டியோட லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 லெவல்ஸ் வந்தால் தான் நான் ட்ரேட் எடுப்பேன், இல்லாட்டி நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா R2 S2 லெவல்ஸு, R1 S1 லெவல் இருக்கு. ஸோ அந்த லெவலில் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் R1 S1 நான் மென்ஷன் பண்ணுறேன். இது பெரிய லெவல்ஸ். இதில் வந்தால் இமீடியட்டாக நல்லா இம்பாக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 82,925 இங்கே வந்தால் நான் புட் ஆப்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன். அதே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எங்கே எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 80,710 இங்கே வந்தால் நான் கால் ஆப்ஷன் எடுப்பேன். இதுதான் நாளைக்கு என்னோட ட்ரேட் செட்டப். இந்த செட்டப் வந்தால் தான் நான் எடுப்பேன். இந்த செட்டப் ஒருவேளை வரலைன்னா நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அபவ் 15 ஐவி அபவ் 15 இருந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன். நாளைக்கு இந்த ஐவி கம்மியாக இருக்கனால ஆப்ஷன் செல்லர் ஷார்ட் ஸ்ட்ராடல் நிறைய பேர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் சைடுவேஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.